குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிளட். ஸோ பிளட்டை பத்தி தான் ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். பிளட் வெசல்ஸ், பிளட்ல என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அந்த காம்பனன்ட்ஸ் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பிளட் வெசல்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், அதை நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிளட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஆக்சுவலி வி நோ அபவுட் தட் பிளட். Well-known thing, said red blood corpuscles and white blood corpuscles and platelets. Okay, these are all the components of blood. Okay, so blood is the essential thing in our body. So blood means what? The circulatory material in all parts of our body. செட். ஏன்னா நமக்கு வந்து உடல் முழுவதுமாக நமக்கு வந்து ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு திங் சொல்லும் போது, ஒரு பொருள்னு சொன்னா அதுதான் பிளட். ஓகே, ஸோ த சர்க்குலேட்டரி ஆஃப் அவர் பாடி என்ன மாதிரி கண்டென்ட்டா இருக்குன்னா ஃப்ளூயிட் கண்டிஷன். ஓகே, இட் இஸ் நாட் அன் சாலிட் திங், இட் இஸ் அன் லிக்விட் மெட்டீரியல். செமி லிக்விட், ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப தின்னாவும் இருக்க, அது மாதிரி இருக்கக்கூடிய செமியா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் மீன்ஸ் பிளாஸ்மா அண்ட் தென் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். தீஸ் ஆர் ஆல் த டூ மெயின் டிவிஷன்ஸ் இன் த blood. Okay, yeah. So first thing, plasma means plasma is the alkaline material. Alkaline means salt. Okay, yeah. It's not in acid thing. Alkaline contain non-cellular substance in 55% of blood. So plasma is the essential thing in that blood. There are 55% plasma is in blood. Okay, next, organic substances. What are the organic substances? Means protein, glucose, urea, enzyme, hormones, vitamins and minerals. These are all the organic substances present in blood. Okay, so main thing, blood means the circulatory system in our body. It's a red color fluid. Components of blood are plasma and then formed elements. Plasma means plasma contain alkaline non-cellular substance like 55% of blood. Okay, so organic substance is protein, glucose. These are all we are taking in our food. So நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல பாத்தீங்கன்னு சொன்னா protein, glucose, enzyme, vitamins, minerals are present in our regular food items. So formed elements means these three things, essential thing: red blood and then white blood corpuscles and blood platelets. So these things are essential thing in the blood. Okay, so இந்த மூணு தான் நமக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு மெட்டீரியல் சொல்லலாம். பிளட்டை நமக்கு வந்து என்ன சொல்றது, ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். நமக்கு என்னது, நமக்கு வந்து எதால நமக்கு வந்து ஃபுல்லுமே அந்த பிளட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா உருவாகிற. ஸோ பிளட் இஸ் ஃபார்ம் டிபெண்ட்ஸ் அப்பான் தீஸ் த்ரீ. இந்த மூணினுடைய அடிப்படையில தான் என்னன்னு கேட்டா நமக்கு பிளட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரெட் பிளட் கார்பசல்ஸ் அண்ட் தென் ஒயிட் பிளட் அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ தீஸ் ஆர் வெரி எசென்ஷியல். ஸோ ரெட் பிளட் மீன்ஸ் மோஸ்ட் அபண்டன்சல் ஹியூமன் பாடி. ஸோ த கலர் ஆஃப் த பிளட் இஸ் ரெட். ஸோ ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து என்னது, ரெட் கலரை நமக்கு அதுல வந்து ஃபுல்லா கொடுக்கறதுக்காக தான் என்னது, நிறைய நமக்கு வந்து அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து பிளட்ல அதிகமா இருக்கக்கூடியது, அபண்டன்ட் மீன்ஸ் வாட், மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி மீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய செல்னு சொன்னா அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் தான். ஆர்பிசி இன் ரெட் கலர். ஸோ பிளட் ரெட் கலரா நமக்கு ஃபார்ம் ஆகுதுங்கும் போது ஆர்பிசி ரெட்டா இருக்கிறதுனால தான், பிகாஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்றதே நமக்கு என்னது, ரொம்ப எசென்ஷியல் திங். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் பிளட்ல என்ன சொல்லுவாங்க, ஹீமோக்ளோபின் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்றது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து மெச்சூர்டு மேமல். ஓகே, யாரும் நமக்கு வந்து மேமல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய அனிமல்ஸும் இருக்கு, ஹியூமன் பீயிங், இவங்க எல்லாருமே மேமல் கேட்டகரி தான் இல்லையா. அடுத்த ஒரு நமக்கு வந்து சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை என்னது, நமக்கு பாலூட்டும் தன்மை அப்படின்னு சொல்றதுனாலதான் குட்டியினும் தன்மைங்கிறத மேமல் சொல்லுவோம். ஸோ மெச்சூர்டு மேமல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னன்னு கேட்டா ஆர்பிசி டு நாட் ஹேவ் த ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ். அதுல என்ன இருக்காது, அந்த இடத்துல ஃபுல்லுமே
உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் பகுதி இருக்காது. ஸோ ஆர்பிசி இன் ரெட் கலர் பிகாஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். அது வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கிறதுனால தான் ரெட் கலரா இருக்கு. இட் இஸ் ஆர்பிசி ஆர் ஃபார்ம்ட் இன் போன் நேரோ. நமக்கு வந்து எந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லும் போது போன்ல இருக்கக்கூடியது, ஒவ்வொரு எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளேஸ்ல தான் நமக்கு ஆர்பிசி ஃபார்ம் ஆகுது. ஸோ தர் லைஃப் ஸ்பேன் இஸ் அபவுட் 120 days. ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. எப்படிக்கு செல்லுக்கே நமக்கு லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம் இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி டே தேர் ஆர் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் தென் ஓல்டன் செல்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு. நமக்கு டெய்லியும் புது புது செல் அப்படிங்கிறது உருவாகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு லைஃப் டைம் இருக்கு. ஸோ த சேம் திங் ரெட் பிளட் கார்பசல்ஸ் உடைய லைஃப் டைப் அப்படின்னு பார்க்கும்போது 120 days. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூஸ். திஸ் இஸ் த வெரி எசென்ஷியல் திங் இல்லையா. நமக்கு வந்து மெயினா என்ன வேணும், ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கும் போது அதற்கு என்ன தேவை, ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் நமக்கு எங்க கொண்டு வருது அப்படின்னு சொன்னா ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூஸ். லங்ஸ்ல இருந்து எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து நமக்கு வந்து ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை தான் என்னன்னு கேட்டா இந்த ஆர்பிசி பண்ணுது. ஸோ ஆர்பிசி இஸ் த எசென்ஷியல் மெட்டீரியல் இன் தட் பிளட். ஸோ அபண்டன்ட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு திங் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் இன் ரெட் கலர் ஃப்ளூயிட். ரெட் கலர் இதனாலதான் ஃபார்ம் ஆகுது. இதனால அதுல ஹியூமோகுளோபின் இருக்கு. இட் இஸ் ஃபார்ம்ட் இன் போன் நேரோ. தென் மெச்சூர்ட் மேமல் ஆர்பிசி டு நாட் ஹேவ் த செல்லுலார் நியூக்ளியஸ். நமக்கு வந்து ஒவ்வொரு அந்த செல்லுலையும் என்ன இருக்காது, அந்த இடத்துல உட்கரு இருக்காது. இதனுடைய லைஃப் ஸ்பேன் 120 days. ஸோ work of that RBCs are transport oxygen from lungs to tissues. லங்ஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூட்டி. அண்ட் தென் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே கலர்லெஸ். நம்ம ஒயிட் அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்லுவோம், கலர். ஸோ திஸ் இஸ் ரெட் கலர், திஸ் இஸ் கிரீன் கலர். ஓகே, ஸோ வி ஐடென்டிஃபைட் த கலர்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், ஒயிட். அப்படி கலர்லெஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒயிட். அப்போ ஸோ அதனால தான் நம்ம சொல்றது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். இட்ஸ் டோன்ட் ஹேவ் ஹீமோகுளோபின் அண்ட் நியூக்ளியஸ் பிகாஸ் ஹீமோகுளோபின் ஒன்லி ஃபார்ம் த ரெட் கலர் இல்லையா இன் ரெட் ஆர்பிசி. ஆர்பிசியில ரெட் கலரை நமக்கு உருவாக்குறது என்னன்னு கேட்டா இந்த ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால தான் ஆர்பிசி வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஓகேயா. ஸோ அதை வந்து நம்ம அதனால நமக்கு ஒயிட் டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. மோர் ஓவர் அதுல என்ன கிடையாது, நியூக்ளியஸும் இல்ல. இட் இஸ் இன் போன் நேரோ அண்ட் தென் தைமஸ் அண்ட் தென் லிப்னிட்ஸ். எங்கெல்லாம் இது ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா நம்ம வந்து அதே மாதிரி எலும்பினுடைய அந்த மஜ்ஜை பகுதியிலையும் சரி, நமக்கு வந்து ஆர்பிசி அப்படின்னு சொல்றது தைமஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல. அண்ட் தென் நமக்கு வந்து லிம்ப் நோடல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கல்லீரல் மண்ணீரல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துலயும் நமக்கு வந்து மண்ணீரல் பகுதியிலையும் இந்த WBC அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே, இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts. One is in granulocytes and then agranulocytes. அந்த granulocytesல 3 different kinds இருக்கு. நியூட்ரோஃபில், இசனோஃபில் அண்ட் பேசோஃபில். ஸோ நியூட்ரோஃபில் ஏன்னா இந்த WBC அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா WBC சொல்லும் போது நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னன்னு கேட்டா இந்த WBC தான் ஃபுல்லுமே. அந்த WBC நமக்கு குறையவும் கூடாது. எந்த அளவுக்கு இருக்கணுமோ கரெக்டா அதே அளவுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா பாடியில இருக்கணும். இல்லைன்னா அதுவும் நமக்கு வந்து பெரிய டேஞ்சரஸான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ இந்த நம்ம வந்து WBC கிரானுலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல 3 டிவைட் பண்ணலாம். நியூட்ரோ நமக்கு வந்து நியூசோஃபில் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல தான் இருக்கும். என்ன மாதிரியான சைஸ்ல இருக்கணும், இட் இஸ் லார்ஜ் சைஸ் 2 to 7 லோப் நியூக்ளியஸ். அப்ப ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைஸ் வேரியேஷன் எதனால அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொன்றுமே என்ன மாதிரியான ஒர்க்குக்கு அது வந்து ஃபுல்லுமே நமக்கு அது இதனுடைய கான்செப்ட் என்ன, இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அதிகமானா என்ன பிரச்சனை, குறைஞ்சா நமக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன டிசீஸ் நமக்கு உருவாகிறது அப்படிங்கிறது தான் இதுல மெயினான ஒரு திங். ஓகேயா.
லோப்ஸ் சொன்னா இந்த மாதிரியான டிவிஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கு 2 அல்லது 3 அந்த மாதிரியான ஒரு டிவிஷன்ஸ்ல இருக்கக்கூடியதுதான் நியூசோஃபில் சொல்லலாம். 60 to 65% நம்ம லியூகோசைட் இந்த இடத்துல இதாகும். இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், நமக்கு இன்ஃபெக்ஷனல் டிசீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லுமே நமக்கு வரும். சரிங்களா? இந்த இதுல வந்து 60% நமக்கு வந்து ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுன்னா நியூட்ரோஃபில் சொல்லலாம். இது நமக்கு வந்து என்ன ஆகும், ஃபுல்லுமே அதிகரிக்கும் பொழுது நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். WBC அளவுக்கு அதிகமா நமக்கு வந்து ஆனாலும் என்ன ஆகும், எந்த ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னு சொன்னா ஃபீவர் சொல்லலாம், டயரியா சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்னு சொன்னாலே இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமாகும் இல்லையா? ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னு கேட்டா இதனுடைய WBCயினுடைய கவுண்டிங் நமக்கு வந்து அதிகமாகும். செகண்ட் திங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடுத்த ஹெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஈசினோஃபில் சொல்றோம். ஈசினோஃபில் சொல்லும்போது அதுலயும் என்னன்னு கேட்டா இந்த 2 லோப்டு 2 பார்ட் இருக்கும். 2 or 3 அப்படின்னு இதுல பார்த்தோம். இதுல 2 பார்ட் இருக்கக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், 2 லோப் சொல்லுவோம். இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து என்னன்னு கேட்டா அலர்ஜி ஆஸ் வெல் அஸ் இன்ஃபெக்ஷன் ரெண்டுமே நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுல இருக்கக்கூடிய நம்ம அலர்ஜி அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இந்த ஈசனோஃபில்ஸ் கண்டென்ட் நமக்கு வந்து அந்த WBCல வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டா அந்த நமக்கு எப்பெல்லாம் நமக்கு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வருதோ அப்பெல்லாம் ஈசனோஃபில் கண்டென்ட் நமக்கு வந்து அதிகமாயிடும். அதுல ஃபுல்லுமே அதனுடைய கவுண்டிங் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் பேசோஃபில். பேசோஃபில் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டா இது வந்து அதுல என்ன கிடையாது நமக்கு வந்துன்னு கேட்டா அதுல நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டா 0.5 to 1.0 அப்படிங்கிற மாதிரியான லியூகோசைட்ஸ் தான் எதுல இருக்கும்னு கேட்டா இந்த பேசோஃபில் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து என்ன ஆகும் கேட்டா நமக்கு சாதாரணமா ஏதாவது ஒரு பல்ஜிங் ஆஃப் பார்ட் நம்ம பாடியில ஏதாவது ஒரு சின்ன இன்ஜூரியோ ஆர் அதர்வைஸ் வேற ஏதாவது ஒரு ரீசன்னால அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லுமே நமக்கு அந்த இடத்துல பாடி வந்து பல்ஜ் ஆகுது, வீக்கம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது என்ன அந்த இடத்துல சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா நமக்கு கெமிக்கல் காம்பனன்ட்ஸை வெளியில பண்ணக்கூடிய ஒரு டியூட்டியை தான் இந்த பேசோஃபில் அப்படின்னு நமக்கு வந்து செய்யுது. ஓகே, அது ரிலீஸ் த கெமிக்கல் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இன்ஜூரிஸ்ல வரக்கூடிய அந்த வீக்கம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்ரோனிலேட்ஸ். ஆக்ரோனிலேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை 2 டைப்ஸா நம்ம வந்து ஃபுல்லுமே பைஃபர்கேட் பண்ணலாம். ஒன்னு வந்து லிம்போசைட்ஸ் அண்ட் தென் மோனோசைட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த 2 இது. அப்போ நமக்கு இதுல என்னன்னு கேட்டா இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பார்ட்டா இருக்கும் ஃபுல்லும். அதுல வந்து நடுவுல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த சின்ன சின்ன டாட்ஸ், அந்த இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, அதுதான் இந்த லியூக்கோசைட்ல இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது கிரானுலேஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். இது என்ன சொல்லுவோம் நம்ம, இந்த சின்ன சின்ன பார்ட்டை சைட்டோபிளாசம் சொல்லுவோம். சைட்டோபிளாசம் இல்லாதது தான். ஸோ 20 to 25% டோட்டலா நமக்கு வந்து லியூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகேயா? ஸோ இந்த நம்ம வந்து லிம்போசைட்ஸ்ல நமக்கு வந்து லியூக்கோசைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டா 20 to 25% சொல்லலாம். இது வந்து எங்க வந்து ஃபார்ம் ஆகும்னு கேட்டா ஆன்டிபாடிஸ் டியூரிங் த பாக்டீரியல் அண்ட் தென் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து WBCல 20 to 25% வந்து இந்த லிம்போசைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது நமக்கு இப்போ ஃபுட்னாலயோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால நமக்கு பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அதற்கு நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன கேட்டா இந்த லிம்போசைட் நமக்கு இம்யூனிட்டி பவரை நமக்கு கிரியேட் பண்ணக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோனோசைட். மோனோசைட் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நமக்கு லியூக்கோசைட்லயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இது 5 to 6% இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் WBCல பார்க்கும்போது இதனுடைய கவுண்ட் வந்து 5 to 6% இருக்கும். நம்ம தேவையில்லாம நம்ம பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஃபுல்லுமே அப்சர்வ் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ஒரு மோனோசைட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இது பாக்டீரியாஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து லைக்
லைக் அமீபா மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். 20 to 25% டோட்டல் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ்ல இருக்கு. தே ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ் டியூரிங் த இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும், இது வந்து ஃபுல்லுமே அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். மோனோசைட் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த லியூகோசைட்ஸ் நம்ம சொல்லலாம். 5 to 6% டோட்டல் சொல்லலாம். தே ஆர் phagocyte can engulf the bacteria. பாக்டீரியாவை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு திங் சொல்லலாம். நெக்ஸ்ட் திங்ஸ் பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட பேர்டு. ஏன்னா டெங்கு ஃபீவர் போது எல்லாருக்குமே பிளேட்லெட்ஸ் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது குறையுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் அந்த பிளேட்லெட்ஸ் சொல்லும்போது. ஸோ த டேன் ஹேவ் நியூக்ளியஸ். பிளேட்லெட்ஸ்லும் என்ன கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது. தெர் ஆர் எவ்வளோ இருக்கு நமக்கு, எவ்வளோ லேக்ஸ் பிளேட்லெட்ஸ் பாருங்க. 2,50,000 4 lakh பிளேட்லெட்ஸ் இங்க இருக்கு. கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட். ஸோ இந்த சின்ன ஒரு இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க, ஒரு கன மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கியூபிக் மில்லிமீட்டர்ல நமக்கு எவ்வளோ பிளேட்லெட்ஸ் சொல்லும்போது 2.5 lakhs to 4 lakhs நமக்கு வந்து பிளேட்லெட்ஸ் இருக்கு. இதனுடைய லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா 8 to 10 days. இதனுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது மெயின் திங் கிளாட்டிங் ஆஃப் பிளட். கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சிச்சுவேஷன்லயுமே சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மேஜரான ஆப்ரேஷனா இருந்தாலும் பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன்ங்கிறது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருந்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ரொம்ப பிரச்சனைனா பிளட் வந்து ஊஸ் அவுட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எசென்ஷியலான ஒரு திங். அது எதனால நடக்குதுன்னு சொன்னா இந்த பிளேட்லெட்ஸ்னால தான் இருக்கு. ஸோ இதுதான் WBC RBCயால நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதான் பாருங்க, நம்ம வந்து பிளட் அப்படிங்கிறது இதுல RBC WBC என்னன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இருக்கு பாருங்க. இதான் ஆர்பிசி அப்படின்னு சொன்ன நமக்கு வந்து இது ஆர்டரி. ஆர்டரியில என்ன இருக்கு நமக்கு வந்து ஆர்பிசி அப்படிங்கிறது, ஆர்பிசிங்கிறது ரெட் கலர்ல இருக்கு, ஒயிட்ல இருக்கிறது WBC. பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான எல்லோ கலர் ஷேப்ல இருக்கு. ஓகேயா. ஸோ எப்படி இந்த ஆர்டரிஸ்ல ஒவ்வொன்றுமே மூவ் ஆகுது, இதுதான் ஆர்டரி. ஆர்டரி வால் சொல்லலாம், அது மூவ் ஆகக்கூடிய பகுதி. இது மாதிரிதான் நமக்கு பிளட் மூவ் ஆகும்போது பிளட்டோட நமக்கு என்ன ஆகுது, இந்த RBC, WBC as well as platelets. These three main things are moved in this part. So ஒவ்வொரு ரத்தத்தோட கலந்த இந்த 3 பொருட்களும் இத மாதிரிதான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா மூவ் ஆயிட்டு இருக்கும். So here எப்படி நமக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளட் வெசல்ல நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து பிளட் ஆகப்பட்டது மூவ் ஆகுறது அப்படின்னு நம்ம தான் அடுத்தது பார்க்க போறோம். பிளட் வெசல் அப்படிங்கிறது ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஹியர் பாருங்க, இந்த இடத்துல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெட் கலர்ல. ஸோ ப்ளூ கலர் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டா நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்சஸ், நமக்கு வந்து சத்துக்கள் எல்லாம் போறது பாருங்க. ஹார்ட் பம்ப் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், இந்த ரத்தம் ஆகப்பட்டது எல்லா இடத்துக்குமே நமக்கு வந்து சப்ளை ஆகும் இல்லையா. சோ ஆர்டரி அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரம் த ஹார்ட், ஹார்ட்ல இருந்து நமக்கு எல்லாம் வருது. இது ப்ளூனா பாருங்க, இந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துக்குமே எல்லா இடத்துல இருந்தும் கலெக்ட் ஆகி நமக்கு வந்து உள்ள சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நமக்கு வெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு பிளட் வெசலுடைய மெயின் டியூட்டி. பாருங்க, ஒன்ஸ் அகைன் ஐ வில் ஷோ திஸ். ஸோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த ஹார்ட்ல இருந்து ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே நமக்கு நல்ல ஒரு பிளட் அப்படிங்கிறது ஃபுல்லா பம்ப் ஆயிட்டு இருக்கும். எந்த இடத்துல நமக்கு வந்து ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லும்போது, வெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெயின்ல இருந்து நமக்கு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட் இங்க நமக்கு வந்து கலெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாடியில வந்து பிளட் வந்து பாஸ் ஆகிறதும் சரி, அதுல நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் ஃபுல்லும் மூவ் ஆகி நமக்கு ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் நம்ம டியூட்டியா நமக்கு முக்கியமா செய்யக்கூடிய ஒரு வேலையே நமக்கு ரத்தம். ஏன்னா அந்த பிளட் கண்டிப்பாக போகணும். அந்த மாதிரி நமக்கு சர்க்குலேட் ஆகும்போது மட்டும்தான் என்ன ஆகுது, நமக்கு
அங்க ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு செயலை, மூச்சு நமக்கு விடுறோம் அப்படிங்கிறதே அந்த ஒரு செயல். பிகாஸ் we are taking oxygen and then exhaling கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, அந்த டியூட்டி இதெல்லாம் செய்யுது. இதுதான் பாருங்க, திஸ் இஸ் ஆர்டரி, திஸ் இஸ் வெயின். ஸோ இதனுடைய டியூட்டி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளட். ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் வெசல்னுடைய டியூட்டிங்கும் போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளட், பிளட் டிரான்ஸ்போர்டேஷன் இல்லையா, எசென்சியல் திங். பிகாஸ் நம்மளுடைய ஈவன் ஹேர்ல இருந்து நமக்கு வந்து நகத்துல இருந்து எல்லா பார்ட்லயுமே பிளட் அப்படிங்கிறது பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூட்டி யாரோடதுன்னு கேட்டா பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். ஸோ இந்த தீஸ் த்ரீ மெயின் பார்ட்ஸ் அண்ட் தென் பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய மெயினான ஒரு பார்ட். ஸோ ஆர்டரிஸ் அப்படிங்கும் போது ஆர்டரிஸ் எப்படி இருக்கும்னு கேட்டா thick elastic vessels carry the blood away from the heart to various organs. ஓகேயா? சோ ஹார்ட்ல இருந்து என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்குமே நமக்கு பிளட்டை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு டியூட்டி. ஸோ thick elastic vessels carry the blood away from the heart to various organs and carry the oxygenated blood. ஏன்னா ஆக்சிஜன் நமக்கு இருக்கணும் இல்லையா, எல்லா பிளட்லயுமே ஆக்சிஜன் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஏன்னு கேட்டா அதை வந்து ஆர்டரியோ அல்லது வெயின் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். நமக்கு வந்து ஆர்டரிஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தை எல்லா இடத்துக்குமே நமக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும் போது இது தமனி, சிரை அப்படின்னு சொல்லுவோம். தமனியினுடைய டியூட்டி அப்படின்னு சொன்னா எல்லா பார்ட்ஸுக்குமே ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலை சொல்லலாம். சோ இதுல என்ன நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டா என்ன, உங்களுக்கு வந்து எக்ஸெப்ட் பல்மனரி ஆர்டரி which carry deoxygenated blood அப்படின்னு சொல்லலாம். எதனாலன்னு கேட்டா நமக்கு பல்மனரி அப்படின்னு சொல்லும்போது நுரையீரல் தான் பல்மனரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் என்னன்னு கேட்டா நுரையீரல் ஆர்டரி மட்டுமே அது வந்து என்ன பண்ணாது, ஆக்சிஜன் அதிகமாக, அதை தவிர மீதி எல்லாமே இது வந்து என்ன பண்ணாதுன்னு கேட்டா நமக்கு வந்து குறைஞ்ச ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தை தான் எடுத்து செல்லும். எதுல, ஆர்டரிஸ்ல. இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வெயின்ஸ்ல பார்க்கலாம். ஓகேயா? சோ ஆர்டரி கண்டெயின் த பல்மனரி ஆர்டரி which carry deoxygenated blood to the lungs. Okay, so remaining arteries are carry oxygenated blood. So main explanation, this is the very important question. ஏன்னா arteries and veins அந்த ஒரு blood vessels அது அப்படிங்கிற ஒரு டாபிக் முக்கியமானது. ஏன்னா ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்னுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுனால again and again we will expect these questions. So artery, thick elastic vessel carry the blood away from the heart to various organ, carry the oxygenated blood except the pulmonary artery. This is the essential, the 3 or 4 points. நீங்க பாயிண்ட் வைஸ் எழுதினீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது போதும். which carry deoxygenated blood to the lungs. 3 பாயிண்ட் 4 பாயிண்டா பிரிச்சு நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெயின். வெயின் இஸ் நான் எலாஸ்டிக் வெசல். இது வந்து என்ன ஆகாது, எலாஸ்டிசிட்டி இருக்காது. நான் எலாஸ்டிக் வெசல்ஸ் டிரான்ஸ்போர்ட் த பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் டிஃபரண்ட் பார்ட்ஸ். ஓகேயா? சோ எங்க இருந்து நமக்கு வருது, வெயின் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து என்ன ஆகாது, எலாஸ்டிசிட்டி இல்லாத ஒரு மெயினான ஒரு சின்ன ஒரு வெசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா எல்லா ஆர்கன்ல இருந்தும் நமக்கு பிளட்டை கலெக்ட் பண்ணி நமக்கு ஹார்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு டியூட்டியை தான் செய்யுது. அதான் டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் டிஃபரண்ட் பார்ட்ஸ். எல்லா பார்ட்ஸ்ல இருந்தும் ஹார்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை. ஆல் வெயின்ஸ் கேரி டிஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா நமக்கு வந்து வெயின்ஸ்ல என்ன ஆகாது, நிறைய ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தத்தை என்ன பண்ணாது, கொண்டு வராது. ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் ஃபர்ஸ்ட் யார் சப்ளை பண்றாங்க, ஆர்டரி சப்ளை த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் பார்ட்ஸ். ஏன்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஹார்ட் என்ன பண்ணுது, ஹார்ட்டினுடைய டியூட்டியே அதுதான், மெயினான ஒரு விஷயம். எல்லா இடத்துக்குமே நல்ல ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தத்தை சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து அப்ப ஆக்சிஜன் அது ஆர்டரி செய்யுது. வெயின் செய்யும் போது எல்லா இடத்துல இருந்தும் வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு குறைவான ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தம் தான் இது வந்து எல்லாமே வரும். ஆனா இதுல எக்ஸெப்ஷன் பாருங்க, பல்மனரி நமக்கு வெயின் அப்படிங்கிறது கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட். நுரையீரல்ல இருந்து வர்றது மட்டும் நம்ம சிறையில பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தை தான் இது என்ன பண்ணுது, ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. எதுன்னு கேட்டா பல்மனரி வெயின்.
ஆப்போசிட் ஆர்டரி. நமக்கு வந்து பல்மனரி ஆர்டரிஸ்னு பார்க்கும்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட், வெயின்ல பார்க்கும்போது இது ஆக்சிஜனேட்டட் பிளட். அண்ட் தென் வெயின்ஸ் டீஆக்சிஜனேட்டட், ரிமைனிங் பல்மனரியை தவிர மீதி எல்லா வெயினுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு போகும். ஆர்டரிஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி ரிமைனிங்ஸ் கேரி ஆக்சிஜனேட்டட். ஸோ அப்படியே நம்ம என்ன சொல்லலாம், நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை கூட ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். செகண்ட் லாஸ்ட் ஒன் கேபிலரிஸ். Capillaries are the narrow tubes formed by the branch of the artery. Is one of the essential thing. The capillaries சொல்லலாம் சின்ன 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 ஒரு என்னது வெசல்ஸ், சின்ன குழாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இது வந்து இதனுடைய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 மியூமீட்டர் சொல்லலாம். இதை வியூ சொல்லுவோம், ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஃபார்ம்ட் சிங்கிள் லேயர் ஆஃப் நமக்கு வந்து எண்டோதாலியல் செல் அப்படிங்கிறதுனால தான் இது என்ன ஆகுது, ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கேபிலரிஸ் அப்படி, கேபிலரி டியூப்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேயா? Just I go through the topics. What are the topics today? We learn blood. So this is the blood. Components of blood is plasma and then formed elements. Plasma means slightly alkaline, containing the non-cellular substance constituting about 55% of blood. Organic substance like protein, glucose. Okay, yeah. And then formed elements are divided into 3 categories. One is red blood corpuscles, and then white blood corpuscles, otherwise called as erythrocytes. RBC ki இன்னொரு நேம் நம்ம erythrocytes, WBC na leukocytes, platelets are thrombocytes. This is the another name for that, these 3 categories. And then red blood RBC அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம், they are the most abundant cell, நிறைய இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் சொல்லலாம். RBC formed in that bone marrow, and RBC impart the color to the blood to presence of respiratory pigment. ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த கலர்ல வருது. WBC means are colorless, they don't have the hemoglobin as well as the nucleated செல்லும் கிடையாது. It is found in that bone marrow and then spleen and thymus part அப்படின்னு சொன்னோம். So it is divided into 5 things. So granulates and then agranulates. Granulates are then divided into neutrophils, eosinophils, and then basophils. Neutrophils are in size 2 to 7 lobe nucleus. These corpuscles are 60% to 65% of the leukocytes. Their numbers are increased during the infection and the inflammation. And then eosinophil அப்படின்னு சொல்லும்போது 2 to 3% of leukocytes. இது வந்து எப்ப their number increases during the conditions of allergy or then and then parasitic இன்ஃபெக்ஷன்ல வரும். பேசோஃபில் இஸ் ஆர் லோப்டு நியூக்ளியஸ். அது என்ன ஆகுது, உள்ள சைட்டோபிளாசம் இல்லாம இருக்கக்கூடிய, they form 0.5 to 1% of total leukocytes. They release chemicals during the process of inflammation. So agranulates lymphocytes and monocytes. நம்ம வந்து மோனோசைட்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். And then blood platelets. Blood platelets போது small and then colorless, don't have nucleus. There are 2 to 2,50,000 to 4 lakh in that cubic millimeter. So platelet levels அப்படிங்கிறது நிறைய இருக்கும். பிளேட்லெட்ஸ்னுடைய கவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்றது. இதனுடைய லைஃப் பீரியட் 8 to 10 days. They play an important role in clotting of blood. Platelets formed the clot at the injury at the prevent blood loss. So functions of blood அப்படின்னு சொல்லும்போது transport of respiratory gases. So this is essential. இது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். transport of respiratory gases like oxygen and carbon dioxide. இதுதான் நமக்கு மெயினா என்ன, அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கக்கூடியது. transport of digested food materials to the different body cells. ஃபுட்னு சொன்னா என்னவா மாறுது, எனர்ஜியா மாறி நமக்கு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா நமக்கு எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ண, அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா. நமக்கு எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்கிரீஷனும் இதே மாதிரியான ஒரு இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல தான் நடக்குது. ஏன்னா தேவையில்லாத அமோனியா, நைட்ரஜன் இது எல்லாத்தையுமே நமக்கு அனுப்பக்கூடிய வேலையும் செய்யுது. இன்வால்வ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் தென் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டிசீசஸ். ஏன்னா பிளட் அப்படிங்கிறது தான் மெயின். இது நமக்கு அதனால தான் ஹீமோகுளோபின் குறைஞ்சது அப்படின்னு சொன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த பிளட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டாக்டஸ் பஃபர் அண்ட் தென் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச், பாடி டெம்பரேச்சர். பிஹெச் லெவல்ங்கிறது ரொம்ப எசென்ஷியல் இல்லையா? ஸோ பஃபர்னு சொல்லும் போது எப்பெல்லாம் தேவையோ கரெக்டா அதுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேஷன் பண்ணுது. இட் மெயின்டைன்ஸ் த ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி. ஸோ அது எப்படி நான் சொன்னோம், செமி ஃப்ளூயிடா இருக்குன்னு தான் சொன்னோம். அப்பல அது என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு அதுல வந்து என்ன கலந்துருக்கு, ஃபுல்லுமே வாட்டர் கண்டென்ட் கலந்துருக்குன்னு பார்த்தோம். ஸோ பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது ஆர்டரிஸ், வெயின்ஸ்,
கேப்லரிஸ்னு 3 டிஃபரெண்ட் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு என்ன சொல்லலாம் டிஃபரன்ஸ் நமக்கு ஆர்டரிஸ் அண்ட் வெயின் இந்த டேப்லர் காலம் ரொம்ப முக்கியம். இதை ஃபுல்லுமே மெமரைஸ் பண்ணிக்கோ. இந்த டயக்ராமை ட்ரா பண்ணி நம்ம பார்த்த அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆர்டரி வெயினை வந்து பாயிண்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரீட் திஸ் passage. Is there any doubts? Please ask me the next class. Now I'm going to like one small test from the part of types of chemical reaction. This is the unit test. Okay, yeah. So type of chemical reaction. So 35 marks question paper. First thing, choose the correct answer. I ask only 5 questions. Okay, yeah. Photolysis, the decomposition of reaction caused by. The answers are given below. So over answer correct note paniko. Second question is the chemical equation. So which of the type of the reaction? Enna reaction அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அது என்ன நியூட்ரலைசேஷனா, கம்பஷனா, precipitation, and then single displacement. Third question, produce CaCO3 reacts more rapidly and then the flaky CaCO3 because of எந்த ஏரியால அப்படிங்கிறது third question. And then fourth question, pH of the sodium is 3 and then it's OH minus கன்சம்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது. அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து H2 plus Cl 2HCl என்ன மாதிரியான ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், த நார்மல் pH ஆஃப் ஹியூமன் பிளட். ஓகேயா. அண்ட் தென் எலக்ட்ரோலைசிஸ், த டைப் ஆஃப் dash reaction, the equilibrium attained during the melting of ice known as dash, and a reaction between acid and base is called dash. The ion formed by dissolution of H plus in then water is called dash. So short answer, differentiate reversible and irreversible reaction. Why does the reaction rate of reaction increases and the rising of the temperature? Define combination. These are all the important questions. Don't avoid. கண்டிப்பா உனக்கு தெரியலனாலும் இதெல்லாம் என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணியாவது பார்க்காம எழுதி பாரு. ஏன்னா இதெல்லாம் repeated questions. And then answer in detail. Explain the types of double displacement reaction with example. What is the chemical equilibrium and what are the characteristics? Explain the factors influencing the rate of reaction. எதெல்லாம் increase பண்ணுது rate of reaction. And then one small some lemon juice has a pH2. What is the concentration of H plus ions? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே கண்டிப்பாக நம்ம வந்து போட்டு பார்க்கணும். ஃபுல்லுமே நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் யூ ரிவைஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்த நம்ம வந்து பிசிக்ஸ்ல பார்த்த அக்வாஸ்டிக்ஸ்க்கு உண்டான கொஸ்டின் நம்ம கொடுக்குறேன். ஸோ இதை எல்லாருமே படிச்சு பார்த்துட்டு பார்க்காம கண்டிப்பாக எழுதி பார்த்துட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.